உலகம் இயங்கிறது மனிதர்கள் வாழ்கிறார்கள், விலங்கினங்கள் உயிரினங்கள் வாழ்கின்றன, வைரஸ்லேருந்து பாக்டீரியாஸ் எல்லாம் வாழ்கிறாங்க, இயங்கிறது தெரியும், கெமிக்கல் பயோகெமிக்கல் ப்ராசஸ் இதெல்லாம் ஓகே. ஆனால் மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்க, மனித உலகம் எப்படி இயங்குது? இந்த முகநூலில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய திங்கர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய திங்கர்ஸ் அவங்க எழுதுவாங்க. அதாவது வாழ்க்கையை என்னான்றதை பார்த்து புரிஞ்சின பிறகு, அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் எழுதுகிறார்கள். அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதுகிறாங்க. சில இதெல்லாம் ஏற்றுக்க முடிகிற மாதிரியா இருக்கும், சில இதெல்லாம் புரியாமல் இருக்கும். சில இதெல்லாம் இப்போ டைம் இஸ் அன் இல்யூஷன் சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும். டைம் இஸ் அன் இல்யூஷன் சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும். டைம் இஸ் அன் என்டைட்டி அது ஆக்சுவலாக அப்படி தான் அர்த்தமாகுது. ஏன்னா டைம் டைலேஷனோ கிராவிடேஷன் லென்சிங் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது. டைம் இஸ் அன் என்டைட்டி மிங்கிள் வித் ஸ்பேஸ். ஓகேங்களா? இது இன்றைக்கி தேதிக்கு உண்மை, இன்றைக்கி தேதி வரைக்கும் இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. நாளைக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா கிராவிடேஷனுக்கே அது ஒரு வேவ், அது பார்ட்டிக்கல் இருக்குது, கிராவிடேஷனல் பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா? இது மாதிரி எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமான ஒரு பிரின்சிபலில் எதுவுமே நமக்கு தெரியாது. இன்றைக்கி நிரந்தரமாக இருக்கிறது நாளைக்கு மாறிடும். ஒரு வாரம் 10 நாள் கூட மாறது வாய்ப்பு இருக்குது. ஐன்ஸ்டைன் சொன்ன சில விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாகுது. அது 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன்லாம் இன்றைக்கி இன்னும் தெளிவு பண்ணல நமக்கு. ஆனால் மனித இனம் எப்படி வாழ்க்கை நடத்தினுக்குது அப்படின்றது சில பேர் போட்டுருந்தான், படிச்சிருக்கேன் நான். அதை படிக்கிறது என் மனசில் எல்லாமே போய் நிற்காது. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாதது நம்மளால் நம்ம லெவலுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அவங்க இப்போ நான் சொல்கிற நபர்கள்லாம் முகநூலில் எழுதுறவங்கலாம் யூஎஃப்ஓ பார்த்துப்பாங்க. அதாவது யூஎஃப்ஓஸ்ன்றதை பார்த்தது நிறைய பேர் கதை கட்டுவாங்க. அது நம்ம தெரியும், நமக்கு நிறைய பேர் கதை கட்டுவாங்க. அதை ஒரு இதுவாகணும், பப்ளிசிட்டிக்காக பண்ணணும், நிறைய காந்துக்காக பண்ணணும்னு பார்ப்பாங்க. பணம் வருது இல்லையா? அது மாதிரி வீடியோ போட்டால் அது இருட்டில் தான் படம் இருட்டில் எடுப்பாங்க. அது ஒரு சில பேர் யூஎஃப்ஓ பார்த்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பாதை ஃபுல்லாக வேறு மாதிரியாக இருக்கும். அவங்க சிந்தனைகள், அவங்க சில இதெல்லாம் கருத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிராப் சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டால், கிராப் சர்க்கிள்ஸை எதையுமே ஒத்துக்காது. ஈவன் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி நீங்கள் கேள்வி கேட்டாலும் அது மேன்மேடுன்னு தான் சொல்லணும். ஆனால் மேன்மேடுன்றதுக்கு அங்கே எல்லாமே வாய்ப்பு கிடையாது. ஒரு 25,000 கிராப் சர்க்கிள்ஸ் வந்திருக்குன்னா அதில் 10-15 தான் மேன்மேடுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதுவும் ரொம்ப நுணுக்கமான செய்தாக கிடையாது. கிராப் சர்க்கிள்ஸ் நுணுக்கமான வேலைப்பாடுகள், அது மனிதனால் செய்ய முடியாது. அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பட்டப்பகலில் செய்ய முடியாது. அது மாதிரி நிறைய இருக்குது அது மாதிரியா கிராப் சர்க்கிள்ஸ். ஸோ அப்போ சம்திங் இஸ் ரிலேட்டட் வித் ஹியூமன் வேர்ல்டு. எப்படின்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்றது அது நம்ம பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சிலர் நம்ம மனித வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக எதுக்கு அந்த கிராப் சர்க்கிள்ஸ் வரணும்னா அது நமக்கு மனித இனத்துக்கு ஏதோ தகவலை கம்யூனிகேட் பண்ணுது. அப்போ மனுஷனோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, தெரியுது. மனுஷனுக்கு புரியல, ஒரு சிலர்லாம் புரியுது, ஒரு சிலர்லாம் புரியல, நிறைய புரியல. கரெக்டுங்களா? இந்த மாதிரியா மனித வாழ்க்கை அதை ஒரு சில பேர் எழுதுறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க எழுதுனதை சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக நான் இதை நான் படித்ததெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களாம் இப்போ கொரோனாவில் இருக்காங்களா இல்லைன்னு தெரில, கொரோனாவில் போய் சேர்ந்துட்டாங்களா, எல்லாமே வயதானவங்க, எல்லாமே 70 வயசு 65 வயசு 50 வயசு 60 வயசு இப்படிப்பட்ட ஏஜ்டு. ஏன்னா எங்கே பிரிட்டன்லேருந்தோ இல்லை யூரோப்லேருந்தோ யூஎஸ்லேருந்தோ பிலிப்பீன்ஸு அப்புறம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரேசில் அர்ஜென்டினா நிறைய பேர் சவுத் அமெரிக்கன்ஸு அதில் எழுதுவாங்க. ஸ்பானிஷில் எழுதுவாங்க, ட்ரான்ஸ்லேஷனில் படிப்போம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா எஃபியில். அதாவது உயிரினங்கள் மனித இனம் அவங்களுடைய கருத்து என்னன்னா அவர் பிரெயின்ஸ், ஐ மீன் ஹியூமன் வேர்ல்டில் இருக்கிற மனிதர்களுடைய பிரெயின்ஸ்
are connected with a centralized central processing unit. ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டரோட நம்ம மூளை வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து அவங்களுடைய இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே மும்பு இஸ்மாயில், எம்எஸ் உதயமூர்த்தி, அப்புறம் நிறைய பேர் நீங்கள் வெஸ்ட் இண்டியா ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டா, திங்கர்ஸ் எடுத்துக்கிட்டா, ஜேம்ஸ் ஆலன், கால் ஜங், அப்புறம் வந்து நெப்போலியன் ஹில் எடுத்துங்க, அப்புறம் டேல் கார்னகி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நார்மன் வின்சென்ட் பீலே. இவங்களுடைய திங்கிங்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து தாட்ஸ் ஆர் பவர்ஃபுல். இது இன்னொன்று சொல்லுவாங்க, பிரபஞ்ச சக்தின்னுவாங்க, யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தைகிட்ட எது கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. அப்புறம் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், நீங்கள் இப்போ அதில் வந்து நம்ம பிரபஞ்சம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம எதனா கேட்டோன்னா அங்கேருந்து வரும்னு சொல்லுவாங்க. இவர் நம்ம ராஜேஷ், நடிகர் ராஜேஷ், அவருடைய யூடியூப்பில் விலாவாரியாக போட்டிருக்காரு. அதை பற்றி நிறைய பேர் சேனலில் போட்டுக்கிறாங்க. மாதிரியா ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உண்மை தான், கேட்காமலே வரும். நான் இன்றைக்கி வந்து ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் தயவுசெய்து எனக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கலனா கூட மனப்பூர்வமாக ஆகாஷ் ரெக்கார்ட்ஸுன்ற பேர்லாம் எனக்கு தேவையில்லை. மனசில் வந்து ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன், ஐ நீட் டு நோ what lies behind this kind of event that occurs frequently in my life. I want to know more about these things அப்படின்னு நான் நினைக்கிறேன் வச்சுங்களேன். அதுவே மனசுக்குள்ளேயே இருந்து ஐ வாண்ட் டு நோ அப்படின்னா ஒன் டே தானாக வரும். அது எப்படி ஒன்று வரலாம், அதுக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கலாம். இஃப் இஸ் ஃபிட் we shall give him the fact. If he is not fit, we have to refuse it. அப்படி கூட சில இதெல்லாம் வந்து ஆத்மாக்களோட மிங்கிலானது. ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ன்றது வந்து ஆத்மாக்களோட மிங்கிலானது. இது என்னுடைய இது வெறும் வானத்திலிருந்து எதுவும் கொட்டாது. ஆத்மாக்கள் அப்போ தான் வந்து ஒரு இந்த என்னுடைய இதெல்லாம் அப்சர்வேஷன் வந்து இந்த முகநூலில் சில பேர் எழுதுவாங்க, our brains are connected with the centralized unit. இன்னொருத்தர் எழுதுவார், நான் இதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று சொல்கிறேன். we are all living in a stimulated world. நம்ம லைஃப்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, இப்போ ஸ்டிமுலேட்டர்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த ஃப்ளைட்லாம் ஓட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு. அப்போ கார் ஓட்டுறது, இந்த வீடியோ கேம்லாம் பார்ப்பீங்களா, அந்த ஸ்டிமுலேட்டர் தான் வீடியோ கேம். ஆக்சுவலாக கார் ஓட்டுறது ஆக்சுவலாக வந்து சீட் இருக்கும், முன்னாடி ஸ்டியரிங் இருக்கும், ஸ்டியரிங் வச்சு ஓட்டுறது, இது ஸ்டிமுலேஷன். அதே மாதிரி தான் ஃப்ளைட் ஓட்டுறது, உட்காந்து ஃப்ளைட் மாதிரியே இருக்கும், முன்னாடி ஸ்க்ரீனில் பெருசாக அது நோஸு அது டோரில் வழியாக பார்க்குற மாதிரியா இருக்கும், முன்னாடி கண்ணாடி ஜன்னல் இருக்கு இல்லையா, வழியாக பார்க்குற மாதிரியா இருக்கும். நம்ம ஃப்ளைட்டை மலையில் இடிக்காமல் நம்ம ஸ்டியரிங் பண்ணணும். இதுதான் ஸ்டிமுலேஷன்றது. இவர் என்ன சொன்னார்னா ஒருத்தர், இதெல்லாம் வந்து உண்மைகள் தான் அப்படின்றத வந்து நமக்கு வாழ்க்கையில் புரிய வருது. அப்போ வந்து நம்ம அதை புரியாமல் அல்லது நம்பாமல், ரெண்டு க்ரைட்டீரியா, ரெண்டு அப்ரோச். ஒன்று புரியாமல், இன்னொன்று நம்பாமல். நம்ப முடியாது, சிலது புரியாது நமக்கு. ஸோ அவருடைய எலிவேஷன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒன்ஸ் அந்த எலிவேஷன் வந்துட்ட பிறகு we may draw lot of information. புரியுங்களா? ஸோ ரைட், ஓகே, அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து ஸ்டிமுலேஷன்றது என்னன்றது அப்போ தெரியாமல் இருக்கலாம், அப்போ தான் புரியுது. ஸோ the kind of stimulations are how we have to live, how we have to react to the life situation. உதாரணத்துக்கு ஒருத்தர் அடித்தா, ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான், 10 வயசு பையன், ஒரு 5 வயசு குழந்தை என்ன பண்ணுவோம், ஒரு 15 வயசு பையன் என்ன பண்ணுவான், ஒரு 20 வயசு பையன் என்ன பண்ணுவான், ஒரு 25 வயசு இளைஞன் வாலிபன் என்ன பண்ணான், 30 வயசு திருமணமான ஒரு மனிதரை, ஒருவர் இத்தனை பேர் வரிசை நிற்க வச்சுன்னா அப்பப்போ இல்லை, தனித்தனியாக வேறு சுச்சுவேஷனில் அடி வாங்கும் பொழுது அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்றது வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக என்ன இருக்கும், ஒரு 5 வயசு குழந்தைய அடித்தா அழுவோம், 10 வயசு பையனை அடித்தா வந்து அழமாட்டான். எல்லாரும் அப்படியே பார்ப்பான், அப்படியே கம்முன்னு இருப்பான், கண்ணதை கை வச்சு அப்படியே பார்த்துப்பான். ஒன்றுமே புரியலாம், எதுக்கு அடிச்சுன்னு பார்ப்பான். ஏதோ தப்பு பண்ணிட்டான், அப்போ அடித்தா அந்த கில்ட் இருக்கும், அதெல்லாம் முறைக்க மாட்டான். ஒன்றுமே தெரிய அடித்தா அப்படி ஏன் அடிச்சான்றான் யோசிப்பான். இதெல்லாம் ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து ப்ராபபிள் ரியாக்ஷன்ஸ்.
ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, டக்குன்னு இமீடியட்டாக ரியாக்ஷன் பண்ணுறது, இது எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அவுட்கம், ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளில் வச்சு கிடையாது, காலகாலமாக அதில் மாறுபட்டு நிற்கிறவன் வித்தியாசமான ஒரு ரியாக்ஷனை காமிச்சா தட் பர்சன் இஸ் பீயிங் நோட்டட். அந்த பர்சனை வந்து அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்ட்ரலைஸ்ட் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். அதாவது நான் முகநூலில் சொன்னாருன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நான் சொல்ல வரல. நான் என்ன பற்றி நான் நினைக்கிறேன்னா, ஆத்மாக்கள் உலகத்தில் வந்து அது நான் திருப்பி சொல்கிறேன், ஆத்மான்ற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு தாண்டி நான் அந்த வார்த்தையை பற்றி நான் எதுவும் சொல்லலை. ஏனென்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆத்மாக்கள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. என் கண்ணுக்கு தெரியுது எப்படின்னா, அது எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ரூஃப், ஃபிசிக்கல் ப்ரூஃப். நான் சயின்சிஸ்டிக் வியூவில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு துறவியாக இருந்து நான் பேசலை. துறவினுடைய இது இருந்தாலும் நான் அப்படி பேசலை. ஒரு ஃபிசிக்கலாக என் கண்ணு முன்னாடி இந்த ஃபோன் இருக்குது, அப்போ இது ஃபோன் அப்படின்னு நான் சொல்கிறேன். மொபைல் ஃபோன் இது உன்னை டீட்டெயில் உள்ள திறந்துக்கிருந்து பார்த்தா உள்ள டீட்டெயில் தெரியும். இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஆத்மாக்கள் லெவலில் நிற்கிறேன், அதுக்கு ஃபர்தராக மேலே போகல. ஏன்னா ஆத்மாக்கள்லாம் மனித வடிவத்தில் இருக்க ஆத்மான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்கள்லாம் ப்ரூஃப் எல்லாம் பார்க்கும்போது மனித ஹைட்டுக்கு அந்த ஆத்மாக்கள் இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, லீவ் இட். இதுக்கு ஒருத்தர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிராப் சர்க்கிள்ஸ் வந்து ஏலியன்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியலோ இதை வந்து உருவாக்குதுன்னும் போது ஏன் மனித குலத்தை அவைகள் மெயின்டைன் பண்ணக்கூடாது? கேள்வி இல்லை. அதாவது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சஜஷன் சொல்ல, ஏன் அம்மாறு இருக்கக்கூடாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிடக்ஷன். ஐ டெடியூஸ் தட் ஏலியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் பிஹைண்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹோல் ஹியூமன் கம்யூனிட்டி, உலகம் ஃபுல்லாக. இதில் வந்து நிறைய இடங்களில் தவறுகள் ஏற்படுதுன்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. அப்போ நம்ம கர்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கர்மா எல்லா இடத்துலையும் கரெக்டாக வேலை செய்யணும்னு சொன்னால் இல்லை. இது என்னுடைய இது. ஸோ அப்போ வந்து என்னென்னா வந்து ராங்காக ஃபீட் ஆகிடுச்சு. ஒரு நபரை பற்றி ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் அந்த ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு, அப்படி ரியாக்ட் பண்ண வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டா அவர் வந்து அவர் கணக்கில் எல்லாம் போயிடுவார். அவர் பக்கம் நியாயமாக அவர் பக்கம் தப்பாக என்று எதுவுமே தெரியாமல் போயிடும். உலகம் என்ன சொல்லுதோ அதுதான். அந்த சமயத்தில் பின்னாடி முட்டாளாயிடும் உலகம். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு வச்சிங்களேன், தொடர்ந்து அவர் லைஃப்பில் வாழ்ந்துனேங்கிறார். அதனால தான் அந்த சூசைட் பண்ணுறது தப்புன்றது. ஏன்னா நீங்கள் நல்லவராக கெட்டவரான்னு தெரியாமலே போயிடும். கடைசியில் நீங்கள் நல்லவராக கெட்டவரான்றது தெரியாமல் போயிடும். சூசைட் பண்ணவே கூடாது. அது ஐயோ உயிர் போயிடுமா அந்த இதில் நான் சொல்ல வரல. நீங்கள் தோற்றுருவீங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு பாவத்தை ஏற்றுன்னு போயிடும். நீங்கள் செத்து போன பிறகு அந்த ஆன்மா நீங்கள் ஒரு கில்ட்டான நபர் என்று இந்த சமுதாயம் கருதும் வாழ்நாள் முழுக்க. புரியுங்களா? நீங்கள் உங்கள் பரம்பரை பின்னாடி 2-3 தலைமுறை வர வரைக்கும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளப்படுவீர்கள். உங்களை பற்றி உங்கள் பரம்பரையே தப்பாக தான் சொல்லும். ஸோ சூசைட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது வந்து பைத்தியகார்த்தனம், முட்டாள்தனம். அது வந்து உங்களை நீங்கள் நிரூபிக்க முடியாமல் போயிடும். புரியுங்களா? வாழ்க்கைன்றது யாரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய இதுவே இல்லை. ஒரு தர்மத்துக்கு, தர்மம் என்னது? த வே ஆஃப் லிவிங். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பை அவர் ancestors, ஈவன் அவர் ஓன் செல்ஸ். நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். திஸ் இஸ் த வே ஹவு த சொசைட்டி ஹேஸ் டு லிவ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒன்று நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருக்கணும், இல்லை முஸ்லீமாக இருக்கணும், இல்லை கிறிஸ்தவராக இருக்கணும், இல்லை வந்து பிஜேபி ஆதரவாளராக இருக்கணும், இல்லை வந்து நீங்கள் திமுக ஆதரவாளராக இருக்கணும், இல்லை திக ஆதரவாளராக இருக்கணும், இல்லை நாம் தமிழராக இருக்கலாம், இல்லை தாவேக்காவாக இருக்கலாம், இல்லை யாராக ஒன்று இருக்கலாம். ஆனால் வே ஆஃப் லிவிங், ஜுடிஷியஸ் வே ஆஃப் லிவிங் என்னன்னா, யார் தப்பு பண்ணாலும் சொல்லணும், கண்டிக்கணும். அந்த பக்கம் இருக்கும்போது யூ வில் பி நோட்டிஃபைடு டு த ஹையர் லெவல் எலிவேஷன். அங்கே வந்து நீங்கள் நோட்டிஃபை ஆவீங்க. ஸோ வில் பி எலிவேட்டட். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எலிவேஷன் ஆகலனாலும் நீங்கள் ஆத்மாக்கள் உலகத்தில் நீங்கள் எலிவேட் ஆகிடுவீங்க.
ஏன்னா இது அனுபவத்தில் சொல்கிறேன் நான். இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ துன்பம் இருக்குது, எவ்வளோ பேர் என்னை பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து லோக்கல் ஜனங்களாகட்டும், எதுவுமே செய்ய முடியாத மாதிரியா பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ என்ன வந்து எனக்கு சுயநலத்துக்காக நான் செஞ்சேன்னா வந்து நான் வரிஞ்சு கட்டின்னு இறங்கி அடிப்பட்டு உதப்பட்டு காலி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இதுதான் எதிர்பார்க்குறது. விதமான கான்ஸ்பிரஸாக எனக்கு நடந்தது. இது வந்து மனிதர்கள் மட்டும் செய்யறதில்லை, ஆத்மாக்கள் தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆத்மாக்கள் லெவலில் அந்த இது வந்து பரம்பரையாக வர்றது. ஒரு 300 வருஷமாக இந்த சதி நடக்குது எங்கள் பரம்பரையில். இது அது அப்போ தான் வந்து கேள்விகள் கேட்கும்போது தான் பதில் கிடச்சி எங்கள் பரம்பரையினர் எங்கேருந்து வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததாங்க பார்க்கும்போது இஸ்லாம் அந்த அப்போ தான் வந்து இஸ்லாமுடைய இது தெரிஞ்சுது. அப்போ இயல்பாகவே மனசுக்குள்ளே ஒரு அந்த வெறுப்புன்றது வந்து இஸ்லாம் மதத்தின் மீது, இஸ்லாம் முஸ்லீம்கள் மீது இல்லை. நல்லா கவனிச்சிங்க, தப்பானுச்சிங்க. ஏன்னா எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பற்றி கிடையாது, அவங்கள பற்றி இல்லை. இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வந்து காரணம் என்னென்னா இதுதான். அடிப்படையிலே அந்த வெறுப்பு வந்துருக்குது, எனக்கே தெரியாது. ஆனால் வந்து நான் எப்போ போது தான் பழகுவேன், நான் எல்லார்கிட்டையும் நார்மலாக பழகுவேன். 59 வருடம் 9 மாதம் கழித்து தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு இதுதான் காரணம் அப்படின்னு. ஆத்மாக்கள் தே ரிவீல்ட் த ஃபேக்ட்ஸ். அதாவது நான் கரெக்டாக வாழ்ந்துருக்கிறேன்னா இல்லையான்னு, நான் கரெக்டாக தான் வாழ்ந்துருக்கிறேன், அவங்களுக்கு தெரியல. ஸோ தே டுக் நியர்லி 30 years, 30 வருஷம் கழிச்சு. அப்போ என்ன அர்த்தம், என்னை அழிவு அவங்களும், அதாவது உண்மையை சொல்கிறவங்களும் என்னை அழிவை எதிர்பார்த்தவங்க தான். ஏனென்றால் நிறம், அவங்களுக்கு வந்து இந்த நிறவெறி, இனவெறி, மொழிவெறி, என்னுடைய மூதாதையர் இவங்கெல்லாம் வந்தது. அதனுடைய ரெசிடியூஸ் ஒன்று இருக்குது, அங்கே வடக்கில் இருக்குது. இங்கே வந்து அவங்களால ஏற்பட்ட பாதிப்பு இவங்களுக்கு ஃபுல்லாக அந்த காலத்தில் வந்து இது 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கிற விஷயம். இது 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கிற விஷயம். இது வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணான் அமெரிக்கன்ஸு, அதை பிரிட்டிஷ்காரனுங்க அங்கே போய் தங்கினவனுங்க என்ன பண்ணாங்க, அங்கே நேட்டிவ் பீப்புளை கொன்று வழிச்சான், ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டான். இன்றைக்கி பவர்ஃபுல்லான இப்போ கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு. கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நேட்டிவ் பீப்புளை ஒழிச்சு கட்டிட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், 50 குட்டி 50ன்னு நினைக்கிறேன் குட்டி இது ரிசர்வேஷன் இதை உருவாக்கியிருக்கான் அமெரிக்கா உள்ள, யுனைடெட் ஸ்டேட்ஸ் உள்ளே இருக்குது. அது வந்து நேட்டிவ் பீப்புளுடைய ரிப்பப்ளிக்ஸ், அதாவது அமெரிக்காவில் 50 ரிப்பப்ளிக் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அது உலக கவுண்டில் வராது, அது உலகத்தில் உள்ள நாடுகள் அப்படின்ற கவுண்டில் அது வராது. ஆனால் அமெரிக்காவில் 50 ரிப்பப்ளிக் கிட்ட இருக்குது. இந்த செவ்வி இந்தியர்கள், ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நேட்டிவ் பீப்புள், அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதில் அவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர் அவங்களே உருவாக்கிக்கலாம். அவங்க 50 பிரைம் மினிஸ்டர், அவங்க சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து இயல்பாக அவங்க காலகாலம் இல்லாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே மற்றவங்கலாம் போக மாட்டாங்க, அமெரிக்கன்ஸ் போக மாட்டாங்க. இது வந்து ஒன்று இருக்குது அங்கே அமெரிக்காவில் இருக்குது, நிறைய பேர் தெரியாது, புரியுங்களா. இது வந்து அது வந்து ஜெயில் தானே, 50 ஜெயில். இப்போ இங்கே அகதிகள் முகாம் இருக்குது இல்லையா, இலங்கை அகதிகள் முகாம். நேற்றோட நியூஸ் வந்து அகதிகள் முகாமில் ஒரு இது நடந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த அகதிகள் முகாமில் வந்து நம்ம எப்படி அடைச்சி வச்சுருக்கோம், இதே தான் அங்கேயும். அது தமிழ்நாட்டு உள்ள ஒரு 71 எவ்வளோன்னு தெரில, எனக்கு சரியாக கவுண்ட் தெரில, 70 இடங்களில் வந்து இலங்கை அகதிகள் தமிழர்களை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க வெளில போனாங்கன்னா காலைல வெளில போனால் கையெழுத்து போட்டு வெளில போனோம், வரும்போது சாயங்காலம் கையெழுத்து போட்டு வரலாம். வெளில தங்கினா என்ன ஆச்சுன்னு தெரிவிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை தான். இதே மாதிரி தான் அங்கேயும் எங்கே அமெரிக்காவில். இது வந்து இன்றைக்கி உண்மை, அதே மாதிரி வாழ்க்கைங்க. இந்த கர்மா வந்து அமெரிக்கா அவனை நிச்சயமாக அவனுக்கு அழிவு ஆரம்பிப்பேன். இது பாடம், இது பின்னாடி பாடம். ஏன்னா அதில் அவன் பண்ண பிளண்டர்ஸ் நிறைய எல்லாம் தெரியும். ஈராக் எப்படி ஒழிச்சு கட்டினது, பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி. இப்போ இங்கே உண்மையான குற்றச்சாட்டு இது ஒழிக்க முடியல, அதுதான் கர்மான்றது. இப்போ அதை விடுங்க. இதே மாதிரியா ஆஸ்திரேலியாவில் பிரிட்டிஷ்காரன் அந்த குற்றப்பரம்பரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, குற்றப்பரம்பரை குற்றவாளிகள் அவங்களாம் கொண்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் விட்டு வந்துட்டான். ரொம்ப குடைச்சல் கொடுக்க என்ன பண்ணான் பிரிட்டிஷ்காரன், அந்த ஜனங்களாம் கொண்டு போய் அங்கே விட்டு வந்துட்டான். அதில் பொம்பளைகளாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க குற்றவாளிகள் அப்படின்போது.
அது அந்த பரம்பரையை சேர்ந்தவன் தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வெள்ளைக்காரன். புரியுங்களா? அவன் என்ன பண்ணான், அபாரிஜினல்ஸ் அங்கே நேட்டிவ் பீப்புள் எப்படிங்க சென்டினல்ஸில் இருக்காங்க நேட்டிவ் பீப்புள்ஸ், அது மாதிரி அபாரிஜினல்ஸ் எங்கே அதில் இலங்கை ஆஸ்திரேலியாவில் அவங்கள ஓரங்கட்டி ஒடுக்கி வச்சு. ஆனால் அவங்களால ஓரங்கட்டி பெருசாக வைக்க முடியல. ஏன்னா ஆஸ்திரேலியா மிக பெருசு, இந்தியா மாதிரி 4 மடங்கு பெருசு. லேண்ட் இந்தியா மாதிரி 4 மடங்கு பெருசு. ஆனால் இந்தியா மாதிரி பாப்புலேஷனில் 12-11 ஒரு பங்கு. ஸோ ரொம்ப 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 பாப்புலேஷன் கம்மி, லேண்ட் ஏரியா பெருசு. அபாரிஜின்ஸ்க்கு வந்து அந்த கிளைமேட் டெம்பரேச்சர் அவங்களுக்கு பல்லாயிரம் வருஷமாக அங்கேயே இருக்கிறதால அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஓகே. அதிகபட்சமாக டெம்பரேச்சர் பதிவாகிறது தான் ஆஸ்திரேலியா தான் முக்கியமான ஒன்று. ஆஸ்திரேலியா முக்கியமான ஒன்று. அதில் இந்த யூரோப்பியன்ஸ், இந்த பிரிட்டிஷ்காரன் போனான் இல்லையா, குற்ற பரம்பரையினர், இவங்கெல்லாம் வந்து அந்த கடற்கரை ஓரமாக காலனி உருவாக்கி அங்கே செட்டில் ஆனாங்க. இதெல்லாம் இதே மாதிரியா, இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஆரிய படையெடுப்புன்னு சொல்கிறாங்க, ஆரியன்ஸ் வந்தாங்க, ஓகே ரைட்டு. இங்கே ஆதிக்குடிகள் பூர்வ குடிகளாக தமிழர்கள் வந்து பாகிஸ்தான் சிந்து பக்கத்தில் இருந்தாங்க. அங்கேருந்து ஆரியர்களால் துரத்தப்பட்டு கடைசியில் தென்கோடியை வந்து செட்டில் ஆகிட்டாங்க. யார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நாடார்கள், அப்புறமா வந்து மறவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆதிக்குடிகள். கருப்பாக்கிறவங்களாம் திராவிடர்கள் தான், திராவிட பரம்பரைன்னு பேர் சொல்கிறாங்க. திராவிடன் பேர் வச்சு தான் ஏதோ ஒரு பேர் அவங்க மொத்தம் கருப்பாகிறவங்க தான், கருப்பர் இனம் வச்சுங்களேன். இப்போ இந்தியா நிலப்பரப்பு, ஆப்பிரிக்கா நிலப்பரப்பு, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா, எல்லாம் ஒன்றா சேர்த்தா இந்த மக்கள் மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா, அப்புறம் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் இருக்கிற மக்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நடுவில் தங்கி போனதான் இந்த சென்டினல்ஸ், அந்தமான். இங்கே பூர்வ குடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பல லட்சம் வருஷமாக வந்து பிரிஞ்சு அந்த நிலப்பரப்பு பிரிஞ்சு போச்சு. புரியுங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒரே இனம். வடக்குலேருந்து வந்தவன் பூமியினுடைய வடக்கு பகுதி ஹெமிஸ்பியர், நார்த் ஹெமிஸ்பியரில் வந்தவன் வந்து ஆரியன். இவங்கெல்லாம் ரூட் ஆந்திரா ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி இல்லைன்னு ஆக போகுது. இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் தான் எல்லா மனிதனும் வந்துன்னு சொல்கிறான். அப்போ ஆரியன் எங்கேருந்து வந்தார் கேள்வி வந்து அங்கேருந்து தான் வந்தால் பிரிஞ்சு போனாங்க. ரைட், ஓகே சொல்கிறாங்க. ரைட், ஓகே. நாளைக்கு மாறும். எதுவுமே நிரந்தரமான இது கிடையாது, உண்மைகள் கிடையாது. உண்மைகள் நிரந்தரமானவே அல்ல. புரியுங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மைகள் இன்றைக்கி தெரிகிற உண்மைகள், சூரியன் கிழக்குலேருந்து உதிக்குதுன்றது உண்மை, அது மாறப்போவதில்லை. பூமியில் இருக்க வரைக்கும் மாறப்போவதில்லை. பூமி விட்டு போயிட்டால் கிழக்கு எது மேற்கு எது, அப்போ எப்படி அங்கே உண்மையாகும்? அது இந்த கேள்வி வரும். புரியுங்களா? பூமியில் இருக்க வரைக்கும் சூரியன் கிழக்கில் உதிக்குது, மேற்கில் மறையுது. வானத்துக்கு போயிட்டா அது எங்கே மறையுது? எப்படி சொல்கிறது? எங்கே கிழக்கு, எது வடக்கு, எது மேற்கு, எது தெற்கு, எது மேலே, எது கீழே? மேலே கீழே எதுவுமே கிடையாது அங்கே ஸ்பேஸில். இது மேலேன்னா நீங்கள் நிமிந்து பார்த்தோன்னா மேலே, அது நீங்கள் தலையில தொங்கி நிற்பீங்க. நிமிந்து பார்த்தா அது மேலே. மேல் கீழ் அக்கம் பக்கம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எதுவுமே இல்லாத ஸ்பேஸ். ஸோ பூமியை பொறுத்த வரைக்கும் தான் சூரியன் கிழக்கில் உதிக்குது. நான் வானத்தில் போய் ஸ்பேஸில் உட்காந்து சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பூமியோட மையப்படுத்திட்டீங்க, அவ்வளோதான். பூமி விட்டு வெளில வரலன்னு அர்த்தம். நான் தான் நீங்கள் ஸ்பேஸுக்கு பண்ணாலும் அதுதான் உண்மை. ஸோ உண்மைகள் வந்து ஒரு வரையறை இருக்குது, உண்மைகளுக்கு கூட ஒரு வரையறை இருக்குது, அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை தாண்டி வெளில வர முடியாது. புரியுங்களா? இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு மாறும். அது நாளைக்கு மாறும், அதுக்கு நாளைக்கு மறுநாள் மாறும். அறிவியல் நம்ம மனித இனம் வந்து கடந்த 300 வருஷத்துலாம் வந்து படுவேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்குது. மனித இனம் கடந்த 300-400 வருஷங்களில், அது 300 வருஷத்தில் படுவேகம் எங்கேயோ மேலே போய் டாப்பில் நிற்குது. அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி போனது, இன்றைக்கி லாரி காரு. மாட்டு வண்டின்றது 1000-2000 வருஷமாக மாட்டு வண்டி தான். ஆனால் திடீர்னு ஒரு 100-200 வருஷத்தில் காரு லாரி என்னென்னோ பறக்குது. அன்றைக்கி வந்து கையில் வேல் கம்பு வச்சு சண்டை போட்டாங்க 1000 வருஷமாக. திடீர்னு கடந்த ஒரு 100 வருஷத்தில் துப்பாக்கின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ மனிதனை படுவேகம் வளருது. இதில் வந்து வடக்கு நார்த்தன், இது நான் வந்து பிரிவினை பேசல. வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் ஹேஸ் பின் ஹேப்பனிங், வாட் ஹேப்பன் இன் த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட், சின்ஸ் தென் வாட் ஹேஸ் பின் கோயிங் ஆன் இயர் ஆன் திஸ் லேண்ட். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். ஸ்பெசிஃபிக்காக போனால் இந்தியா தான் வந்து நிறைய விஷயங்களுக்கு தாயகமாக இருக்குது.
குற்றம் குறைகளுக்கு கூட. அது இப்போ நான் லிஸ்ட்டு போட விரும்பல நான். இது வந்து அப்படியே இன்றைக்கி வந்து 2009 இலங்கை பிரச்சனை, பிரபாகரன் கொல்லப்பட்டார், எல்டிடி ஒழிக்கப்பட்டது அப்படின்ற வரைக்கும் அமைதியாகிற இந்தியா, அதுக்கப்புறம் வந்து நார்த்லேருந்து எல்லாம் வந்து குவிய ஆரம்பித்தாங்க. யார் மோடி அமுச்சு விட்டாரா, இல்லை சோனியா காந்தி ராகுல் காந்தியெல்லாம் வந்து எல்லாம் சவுத்துக்கு போங்க, எல்லாம் தோத்துட்டாங்க, தமிழர்கள் ஒழிஞ்சு எல்லாம் தோத்துட்டாங்க, இனிமேல் தாராள பெண்ணிகள் அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு யாரும் சொல்லி அனுப்பிச்சாங்களா, இல்லை நிதிஷ்குமார் அமுச்சு வச்சாரா, இல்லை மம்தா அமுச்சு வச்சாங்களா? யாரும் அனுப்பிக்கல. 2009 மே 17 அப்புறமா வர ட்ரெயினெல்லாம் வந்து ஃபுல் லோடில் வருது நார்த்லேருந்து. இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட இதே வந்து 1 கோடி பேர்கிட்ட வந்து தமிழ்நாட்டோட பாப்புலேஷனில் மிங்கில் ஆகிட்டாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் பை ஸ்பிரிட்ஸ். ஆத்மாக்களுடைய இது, ஆத்மாக்கள், மனிதர்கள் தான் ஆத்மாக்களை இயக்குகின்றனர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட். இப்போ எனக்கு வர கஷ்டத்துக்கெலாம் யாரோ ஒருத்தர் காரணமாகிறார், நான் ஜெயிக்க விட நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என் பிரதர் இருந்தார், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கூட பிடிக்கல நான் செய்கிறதெல்லாம் வந்து, நான் செய்கிறேன் என்னது இதெல்லாம் வந்து நான் செய்கிற கோர்ஸ் விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் என் ஒய்ஃப் பிடிக்கல, இப்போ என் பொண்ணு கூட பிடிக்கல. காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் அவங்கள நெருக்கடி கொடுக்குறாங்க, நீ பிடிக்கல. அதாவது எப்படி இது நடக்குதுன்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறது, புரியுங்களா? என்னை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் டார்ச்சர் பண்ணுறது. அவர் இப்படிங்கிறார், என்னை கம்பேர் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனால் உண்மைகள் எல்லாரும் என்னை சுற்றி வாயத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்ன விதமாக. ஆனால் அதுதான் ரொம்ப நாசுக்கான இது வந்து RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு, அப்புறம் உளவுத்துறை, இதெல்லாம் வந்து செய்கிறதுண்டு. இலங்கை பிரச்சனையில் வந்து இலங்கையில் அஸ்ஸாமில் எல்லாம் வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனை தவறான விஷயத்தை பற்றி ஃபுல்லாக பண்ணுறதுனா வந்து இது காலகாலமாக இந்த ஹிட்லர் பீரியடில் ஒருத்தன் தான், ஹிட்லர் காலத்தில் கோயபிள்ஸ் ப்ரொபகண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொபகண்டா, அவர் ப்ரொபகண்டிஸ்ட். ஆக்சுவலாக எப்படின்னா ப்ரொபகண்டா பண்ணுறது, ப்ளோ பண்ணுறது, ஹிட்லர்னா கடவுள் அப்படின்ற மாதிரி ஹிட்லரை பற்றி சொல்கிறது. அப்படியே பண்ணி பண்ணி ஜனங்க மத்தியில் வந்து அப்படியே வந்து அதாவது இன்வின்சிபிள், நாசி ரெஜிம் இஸ் த இன்வின்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரியா ஒரு சீன் கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரியா வந்து யூதர்களை பற்றி எவ்வளோ கொடூரமாக சித்தரிக்கணுமோ அவங்களை சித்தரிக்கிறது. ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக ஹிட்லருக்கு மைண்ட் ஃபுல்லாக யூதர் தான் கெட்டவன், அவன் தான் எல்லாத்துக்கும் அழிவுன்னு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த அழிவு காரணம் இவராக மாறிட்டார், யார்? ஹிட்லராக மாறிட்டார். ஸோ அந்த மைண்டில் கன்சீவ் பண்ண ஐடியா அது அப்படியே ஆழமலமாக விருட்சமாக பெருசாக வளர்ந்துச்சு அவர் மைண்டில். அது மாதிரி வளரக்கூடாது. எனக்கு கூட வந்து சில சமயத்தில் கோவம் வரும், அப்படியே ஆனால் எனக்கு வந்து பாசிட்டிவாக என்ன நடக்குது அப்படியே மைண்டில் ஓடும், பார்த்தா அப்படியே இருக்கும், அதுதான் உண்மையாக இருக்கும். அடடே சரி ரைட்டு ஓகே. சில இடங்கள் நடக்கிற சம்பவங்கள் கூட எனக்கு வந்து ஆத்மாக்கள் காமிச்சிடும், என் மனசில் இந்த எண்ணங்கள் வரும். அப்போ இந்த எண்ணங்கள் அதான் அன்றைக்கி நான் யார்ன்ற வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? நான் யார்ன்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கேயோ நடக்கிற சம்பவங்கள் நம்ம மனசில் அந்த எண்ணங்கள் இதுதான் நடந்துன்னு ஆத்மாக்கள் அப்படியே வந்து உள்ள எனாக்ட் பண்ணி காமிக்கும். நம்ம பிஹேவியரில் கிளியராக தெரியும் அது நம்ம என்ன பண்ணுறோன்றது. ஸோ இந்த சம்பவம் எங்கேயோ யாருக்கும் நடந்தது, இது இந்த உணர்வுகளோ இந்த இதுவோ எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, யாருக்கும் சொந்தமானது. அப்போ எப்படின்றது யோசிக்கும்போது தான் வந்து இந்த உண்மைகள் தெரிஞ்சது. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் 450 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரரசில் நடந்த சம்பவங்கள். ஒரு பேரரசுனால் இல்லை ஹிந்து முஸ்லீம் சுல்தான்கள் ராயல் ஃபேமிலிஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆகலை என் லைஃப்பில். ஆனால் நம்பவே மாட்டீங்க, ஆத்மாக்கள் ரீஎனாக்ட் பண்ணி காமிக்கிறது. So that I would be able to understand what kind of situation I am living in, from where did I come. இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாக்கள் செய்யறது நமக்கு புரியாது. கடைசியில் தான் வந்து இவனுக்கு எந்த மரணங்கிட்டையும் புரியல, இவனுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு ஃபைனலாக 59 வருடம் 9 மாதம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிச்சிங்க ஆத்மாக்கள்.
இப்போ இந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது இப்போ இந்த ஜஸ்ட் டயல் இது கூட அவங்கள வேலை தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து அவங்க அலிபையாக யூஸ் பண்ண முடியாது. குற்றம் குற்றமே, கடமை யாருன்னா எல்லாரும் கடமையை கரெக்டாக செஞ்சால் குற்றம் நடக்காது. ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டாங்க, இவர் மைண்டில் ஃபுல்லாக வந்து அவர் தான், எப்படி ஹிட்லர் மாதிரி வச்சுங்களேன், யூதர்கள் தான் தன்னுடைய ஜெர்மனுடைய அழிவு காரணம்னா அவர் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இனப்படுகொலை பண்ண வேண்டிய அளவுக்கு அவங்க வந்து கடோத்கஜனோ அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. அவங்கள அந்த அளவுக்கு உருவாக்கிட்டாங்க. இப்போ கடோத்கஜன் மாதிரி உருவாக்கிட்டாங்க இஸ்ரேலில். இப்போ அவனே திணறிட்டான். உண்மைன்றது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, அதை எடுத்து நிற்க முடியாது. உண்மைன்றது பவர்ஃபுல், அது இன்பிரெட்டு, ரத்தத்தில் வந்தது. ஹிட்லர் வந்து அவன் மைண்டில் எப்படி கன்சீவ் பண்ணிட்டானோ அதே மாதிரி சில பேர் இங்கே கன்சீவ் பண்ணிப்பான். நிறைய மர்டர்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இவன் என்ன பண்ணுவான்ட்டு இவன் தெரியாது, இவன் என்னவோ பண்ணிடுவான் அப்படின்ட்டு இவன் நினச்சிப்பான். இவனோட மூமெண்ட் எல்லாமே இவனுக்கு பயத்தை உருவாக்குற மாதிரியே இருக்கும். கசில பார்ப்பான், இவன் நம்மளை போட போகிறான் அப்படின்ட்டு இவன் அவனை போட்டுருவான். குறைஞ்சது 60% 70% கேங் வாரோடைய மர்டருடைய பேக் ரீசன் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 முண்டக்கலப்பில் கூட்ட உட்கார வச்சு முந்தி போலீஸ் பண்ணிச்சு. ஒரு வெள்ளை ரவி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது போலீஸ் பண்ணிச்ச மாதிரி இது மாதிரி உட்கார வச்சு பிரச்சனை வருதா, அதான் வந்து ஒரு ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இங்கே யாருமே எதுக்கும் கட்டுப்பட்டில்லை, அரசாங்கமே எதுவும் கட்டுப்பட்டில்லை, தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டில்லை, இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுக்குது அவனும். அரசாங்கமே அரசியல்வாதிகள் யார் தேசத்தை தமிழ்நாட்டில் ஒரு நம்ம ஸ்டாலின் சார் என்ன பண்ணுறாரு, ஒரு இந்த பிரச்சனை பகல்காம் பிரச்சனை வரும்போது ஒரு இது காமிச்சார், நாங்கள்லாம் தேசத்துக்கு எதுக்கு தேவையில்லை, அதெல்லாம் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து மனித குலத்துக்காக அப்படின்னு இருந்தால் பிரச்சனையே கிடையாது. சரி, அப்படி இருக்க முடியல, அட்லீஸ்ட்டு நியாய தர்மத்துக்காக இருக்கணும், அதுவும் இல்லை. நிறைய விஷயங்களில் வந்து முக்கியமான சில விஷயங்களில் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது நான் அப்போவே சொன்னது தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் தொடர்ந்து திமுக இருக்குமா இருக்காதான்றதை தீர்மானிக்க தான் உங்கள்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம சொல்ல யார் கவனிக்க போகிறாங்க, நம்ம போஸ்ட் ஒன்று போட்டு விட்டு போயினே இருப்போம், தான் முடிஞ்சு போச்சு. ஆனால் பண்ணார். ஆனால் அந்த டாஸ்மாக் விஷயத்தில் அப்புறம் அந்த ஹிந்து எதிர்ப்பில் ரெண்டுமே வந்து ஒருத்தர் சொல்கிறார், டாஸ்மாகில் நிறுத்த முடியாதுங்க, மூட முடியாதுங்க. இது மாதிரி முடியாதுன்ற சொல்கிறது வந்து இந்த ஹிட்லர் இவன் நெப்போலியன் சொல்கிற மாதிரியா நினைக்கவே கூடாது. முடியாதுன்ற வார்த்தையே வரவே கூடாது. அது இது இந்த வார்த்தைகள் வந்து அங்கே போய் எதிரொலிக்கும். ஆமாம், முடியாது அவர் சொல்வார் ஸ்டாலின். தாட்ஸ் ட்ராவல், இதுதான் வந்து இன்றைக்கி தேதிக்கு வந்து எல்லாரையும் குழப்புற விஷயம் என்னன்னா, அறிவியலாளர்கள் சிந்தனையாளர்கள் இவங்கள ஏன் ஞானியரை கூட எப்படி தாட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி, இதை நான் வந்து ஆயிரக்கணக்கான விஷயத்தில் நான் பார்த்துட்டேன் என் சொந்த அனுபவத்தில். தாட்ஸ் ட்ராவல், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து ஆத்மாக்கள் தே கேரி அவர் தாட்ஸ் இன்டு சம்திங் ஆஸ் அன் ஆக்ஷன். நம்மளோட தாட்ஸ் வந்து ஜுடிஷியஸாக இருக்கும் பொழுது, நம்ம பேசுறதெல்லாம் ஜுடிஷியஸாக இருக்கும்போது, நம்ம வாழ்க்கை பாதி ஜுடிஷியஸாக இருக்கும்போது, நம்மளுடைய தாட்ஸ் வந்து தே ட்ராவல் ஆர் தே ஆர் கேரிட் ஓவர். எங்கெல்லாம் பேச வைக்கணும் அங்கே பேச வைக்குது. சிலதெல்லாம் வந்து நிறுத்திடுது, ஆத்மாக்கள் தங்களுக்கு சுயநலத்துக்காக நிறுத்திடுது. அதாவது ஒரு சில பேர் என்னை நம்புகிறாங்க வச்சுங்களேன், அதாவது ஒரு சொல்லுவாங்க ஜனநாயகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது வந்து பழமொழியே உண்டு, ஆங்கில பழமொழி பழைய பழமொழியே உண்டு, எல்லோரும் உலகத்தில் மேதை. எப்படி எல்லாரும் உலகத்தில் மேதைகள், ஆனால் அந்த மேதைத்தனம் அவரிடம் ஒரு சில வினாடிகள் மட்டுமே பிரகாசிக்கும். இது வந்து ஒரு பழமொழி, அர்த்தமுள்ள பழமொழி. என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து எவனோ ஒருத்தருக்கு வந்து அந்த 1.5 வினாடி 2 வினாடி அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி வச்சிங்களேன், அந்த 1.5 வினாடியில் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதுதான் ஃபேக்ட். தட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் வேர்ல்டு வைட். நான் பிறக்கும்போது
என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பிறந்த உடனே ஆரம்பிச்சிச்சு. 2 மணி நேரத்துலேயே சிக்கல் ஆரம்பிச்சிது. யார் என்ன நினச்சாலும் தெரில, சிக்கல். அதுலேருந்து சிக்கல் தான், சிக்கல். வெளில தெரியவே தெரியாது, வெளில சொல்லவும் மாட்டேன். அதை பற்றி கேர் பண்ணுறதும் கிடையாது. என் சிந்தனைகள்லாம் வந்து அதே சமயத்தில் ஒரு பாசிட்டிவ், ஒரு கடவுள் வந்து ஆத்மாக்கள் தான் தவறு செய்து விட்டதாக உணர்ந்த பொழுது அதுக்கு ரெமெடி கொடுத்தது. எப்படி? ஒரு விபத்தில் கூட கடந்த 38 வருஷம் நான் சிக்கலை, வண்டி ஓட்டி. எனக்கு லைசன்ஸ் கிடையாது ஓட்டுறதுக்கு. இது வரைக்கும் ஒரு விபத்து நான் பண்ணதில்லை. ஓகேங்களா? இது ஆத்மாக்களுடைய செயல். 1. 2வது, 10 வயசுலேருந்து எனக்கு 8 வயசு 10 வயசுல வச்சுக்கேன், 8 வயசுலேருந்து ரீடிங் ஹேபிட் நிறையா இருந்தது. இதெல்லாம் ஆத்மாக்கள் உருவாக்கி கொடுத்தது. 3வது, விண்வெளியை பற்றி நிறைய சிந்திக்கிறதுக்கு 10 வயசுலேருந்து பயங்கர ஆர்வத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தது. 3வது, இந்த மாதிரி நிறைய விஷயம். இன்னும் சில விஷயம்லாம் வந்து சைக்கிக் எபிலிட்டிலாம் இருந்தது, அது அந்த வயசோடு போயிடுச்சு. அது நிறைய பேருக்கு தெரியாது, நான் நிறைய பேருக்கு அதை சொன்னதும் கிடையாது. சில விஷயம்லாம் வந்து என்ன நடக்கும்ன்றதை முன்னாடியே கெஸ் பண்ணுவேன், கரெக்டாக இருக்கும். அது 8-10 வயசோடு போயிடுச்சு. அது அப்புறம் இல்லை. அது அந்த எபிலிட்டி வந்து நான் டெவலப் பண்ணி தான் இன்றைக்கி நான் பெரிய ஆள். நான் நிறைய விஷயங்களை வந்து நான் ஸ்கில் டெவலப் பண்ணல, தெரியாது. இதெல்லாம் ஸ்கில்ன்றதே தெரியாது. இதெல்லாம் ஒரு ஸ்கில் அப்படின்ற, அந்த ஸ்கில்ன்ற வார்த்தையே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுங்களா? திறமைன்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு நிலை, அந்த நிலையில் தான் வாழ்க்கை போயிருந்தது. அதே ஏகப்பட்ட தடுமாற்றம். ஏன்னா சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ இருக்கும். சிந்தனைகள்லாம் வந்து அதான் நிறைய பேர் எழுதுவாங்க, உலகம் அமைதியாக இருக்கணும்னா வானத்தை சத்தியமான உண்மை. உலகம் அமைதியாக, சுபிக்ஷமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழணும்னா உண்மைதான் அது. வானத்தை பாருங்கள். எனக்கு உண்மையிலே சின்ன வயசுல வானத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். தெளிவான வானம், எங்கேயோ சின்ன குட்டி மேகம், பஞ்சு மேகம், அப்படியே பஞ்சு தொங்குற மாதிரி ஆகிற மேகம், நீல வானம். உண்மையிலே வந்து நான் என்னன்னானே மறந்துடுவேன் வானத்தை பார்க்கும்போது. எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, வானத்தை பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உண்மையிலே வானத்தை தான் பார்த்தேன். வானத்தை தாண்டி விண்ணுக்கு அப்பால்னு சொல்லுவாங்க இல்லையா, விண்ணுக்கு அப்பால் பார்த்தேன். அதை பார்க்கும்போது இந்த மனித இனம், அதை ஒருத்தர் இந்த இதுக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னார், விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டா அவனுடைய இயல்பில் மாற்றம் வரும்னு. ரொம்ப நேச்சுரலி ஃபேக்ட் அது. ஏனென்றால் வானத்துக்கு போன பிறகு கீழே பூமியை பார்த்தா இது உள்ளேருந்து நான் இப்படி அடிச்சுக்கிறோம், நம்ம அப்படி தான் பார்ப்பான். இது உள்ளேருந்து தமாத்தோண்டு இது பூமி இப்போ மேலே போயாச்சு, பூமியோட உருவம் முழுசாக தெரியுது வட்டமாக, அவள்தானா? இதுதான் வந்து டேல் கார்னகி சொல்வார். டேல் கார்னகி ஐ திங்க் நெப்போலியன் இல்லை, சரி ஞாபகம் இல்லை. கீழே இருக்கும்போது எல்லாம் பெருசாக தெரியும். மலை உச்சிக்கு போயிட்டா எல்லா வீடும் குட்டி குட்டியாக தெரியும், வத்திப்பட்டி வச்ச மாதிரி தெரியும். கீழே இருந்தால் வீடு பிரம்மாண்டமாக தெரியும். மலை உச்சிலேருந்து கீழே பார்த்தா த பனோரமிக் வியூ, அதை தான் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணுவார். பனோரமிக் வியூ அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவார். பனோரமிக் வியூ அப்படின்னா என்னன்னா, இதுதான் வாழ்க்கை பிரச்சனைகளை வந்து தூரத்தில் நின்று பார்க்கும்போது எல்லாமே தி ஆல் பிகம் டைனி ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம தான் இதுதான் வந்து வானத்தில் விண்வெளியிலேருந்து பூமியை பார்க்கும், பூமி வட்டமாக கோலமாக ஒரு பந்து மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் பந்து ஷேப்பில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு தூரத்தில் போகலனாலும் பூமி ஒரு கோலம் ஃபுல் ஷேப் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது நம்முடைய பார்வைகள் வந்து ரொம்ப விசாலமாகிடும். ரொம்ப விசாலம். ஸ்டீரியோஸ்கோப் லைஃப்பை பற்றி அப்போ கிடைக்கும்போது என்ன ஆகும், எல்லாமே சின்னதாகிடும். உள்தானா அப்படின்றது வந்து அந்த உணர்வு வர வரைக்கும் எல்லாமே பிரம்மாண்டமாக தெரியும். இதுதானா அது அப்படின்னு நம்ம எல்லாமே சின்னதாகிடும். இது வந்து மனித இயல்பு. நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி தான் பார்த்து பழகிருக்கோம். சின்ன வயசுலேருந்து இருட்டில் தூரத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு வரீங்க, ரொம்ப காலம் கழிச்சு ஊருக்கு வரீங்க, நைட்டு 12 மணிக்கு வரீங்க, 12-1 மணிக்கு கிராமத்தில் வந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு வரீங்க வச்சுங்களேன். ஊருக்கு போகிறீங்க, யாரும் இல்லை, நான் போய் சொன்னாங்க, யார் அட்ரஸ்ன்னு தெரில, ஏதோ யாருக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் போகிறீங்க. தூரத்தில் ஒரு உயரமாக ஒரு 7 அடிக்கு ஒருத்தர் நிற்கிறார், இருட்டாக நிற்கிறார், செம பிரம்மாண்டமாகிறார்.
பார்த்து பயந்துனே போகிறீங்க. வெறும் நட்சத்திர ஒளி கீட்டு தான் அங்கே இருக்குது, வேறு எதுவுமே வெளிச்சமே இல்லை. கீழே என்ன ஆகுதுன்னு தெரியல, ஏதோ தட்டு மாதிரி போயிடுறீங்க. அந்த உருவத்தை பார்த்து நின்றுட்டீங்க, என்னவா இருக்கோன்ட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று யோசிக்கிறீங்க என்னவா இருக்கும். அதுவும் அப்படியே நின்றுக்குது, அந்த உருவம் நகரவே இல்லை. போயிட்டே வரீங்க, திருப்பியா ஒரு அடி கால் எடுத்து வைக்கிறீங்க, அப்படியே போகிறீங்க மொல்லமாக, அப்படியே அந்த உருவம் நின்றுக்குது. கிட்ட போக அது ஒன்றும் கொஞ்சம் அப்படியே பெருசாகிற மாதிரி மனசுக்குள்ளே கிளி தோணுது. சரி என்னதான் ஆட்டுன்னு சொல்லிட்டு கையில் இதை என்ன ரெடியாக வச்சுக்கிறீங்க அடிக்கிறதுக்கு, பாதுகாப்புக்கு. அதை நிற்கிறது வந்து ஒரு பேயா பிசாசா மனுஷனா திருடனா கொள்ளக்காரனா எதுவுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே தெரியல. அது தெரிஞ்சதானே மனுஷனா பேயா ரெண்டு விதமாக என்னன்னு தெரியணும். பேயா இருந்தால் ஓடிடலாம், மனுஷனா எழுந்து இன்னும் சண்டை போடலாம். இது கூட முடிவு வர முடியல உங்களால். அப்போ போகிறீங்க, கிட்ட போகிறீங்க, அதுவும் அப்படியே நின்றுது. சரி இது நிச்சயமாக பேயாகிறது வாய்ப்பில் மனுஷனாக இருக்குது. அப்போ என்னவா இருக்கும் ஒன்று கிட்ட போகிறீங்க, பார்த்தா அது பட்டு போன மரம். ஸோ இவள் தானா அப்படின்னு அடடே மரத்தை பார்த்து பயந்துட்டோம் சிரிச்சுட்டே நீங்கள் போகிறீங்க. இல்லை உங்களே வெறுத்துக்கிறீங்க, இப்படி அப்படியா பயப்படுவ நீ அப்படின்ட்டு போகிறீங்க. சீனாவில் வந்து அறுவடை காலத்தில் வந்து நிறைய பேர் அந்த டெத் ரேட்டு குறையன்னு சொல்லுவாங்க. அறுவடை காலத்தில் அறுவடை முடிஞ்சவொடனே நிறைய டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். அறுவடை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்த உடனே டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். வயசானதெல்லாம் போட்டுன்னு போயிடும். ஏன்? மனம்தான் காரணம். அறுவடை பண்ணி வீட்டுக்கு வரணும், அறுவடை வரைக்கும் அறுவடை பண்ணணுன்ட்டு அந்த எண்ணம் ஊரை பிடிச்சி வச்சுருக்கோம். அறுவடை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நினச்சாலே அவள் தான் முடிஞ்சு போச்சு மேட்ரு. இப்படி தான். ஸோ இது நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருப்பி ரொம்ப தூரம் போயிட்டோம். நம்ம வடக்குலேருந்து அந்த இது வந்து இலங்கை பிரச்சனை ஒரு சாதகமாக பயன்படுத்தி மக்கள் அப்போ ஒட்டுமொத்த மக்களை ஒரு சக்தியை இயக்குது. அது இஸ்லாமியரும் சரி, வடக்கில் வந்தவங்க யார்? இஸ்லாமியர் ப்ளஸ் பீகாரியஸ், ஜார்க்கண்ட், இங்கேருந்து வந்தவங்க தான் நிறைய பேர். தமிழ்நாட்டில் வடக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட தே ஹவ் ஆக்குபைடு. அதுக்கு ஆதரவாக இருக்கிறது யாருன்னா இங்கே இருக்க லோக்கலில் இருக்கிற பிஜேபி. ஏன்னா இதை வந்து செக் பண்ணணும். ஸ்டாலின் வந்து இதை செக் பண்ணணும்னு நினச்சார். ஒரு அவங்க அடையாள கார்டு கொடுக்கணும்னு சொன்னார், முடிவெடுத்தார். உடனே பிஜேபிக்காரெலாம் கிண்டல் பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. அதாவது பிஜேபியோட என்னென்னா தமிழ்நாட்டை தமிழன்ற உணர்வு வந்து அது பிஜேபிக்கு இந்துக்கள் மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அதை தான் வந்து இவர் ஸ்டாலின் எதிர்க்கிறார். பிஜேபியும் சரி கிடையாது. இதை எதிர்க்கிறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை டிசைன் பண்ண நம்ம இவருக்கு தெரியல, திமுகவுக்கு தெரியல, அங்கே யாரும் இல்லை, ஸ்டாலினுக்கு தெரியல. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன், அது யாருமே இல்லை இங்கே. அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுறதுக்கு அடையாளம் எல்லாம் போயிடுவான். அடையாளம் இல்லாமல் இருப்பான். அவனை வளர விட மாட்டாங்க, அவனை சமுதாயத்துக்கு தெரிய விட மாட்டாங்க. அது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பிஜேபி இயங்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி இயங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி அதை விட்டு கொடுக்க இவருக்கு விருப்பம் இல்லை ஸ்டாலின். ஓகே, அதெல்லாம் கரெக்டு. எல்லாம் வந்து தமிழ் அடையாளமே எல்லாம் போயிடும். பிஜேபி வந்து உள்ளே வந்துடும்னு சொல்லி இவங்க தவறு பண்ணுறாங்க. இந்த தவறு தான் வந்து மிகப்பெரிய வீக்னஸ், பலையும் நம்ம. எந்தளவு நம்ம பர்ஃபெக்டாக நான் கரெக்டாக கிளாஸ் எடுக்கிறவன், 2 மாணவர்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ப்ராக்டிஸு, 6 மாதத்தில் அவன் வந்து அரை மணி நேரம் பேசணும், மேக்ஸிமம் 6 மாதம், 4 மாதத்தில் செய்வேன். நமக்கு பாருங்கள் எப்படி திருடுறான் பாருங்கள். கசில் பார்த்தா அது அங்கேருந்து வந்த இது, எங்கே வடக்குலேருந்து வந்த ஒரு இது வந்து நான் பிரிவினையெல்லாம் நான் பேசலை. நான் பிரிவினைன்றதே வந்து யாருக்குமே நான் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிஜேபி தான் என்னோட இப்போ ஃபேஸ்புக் வந்து பாருங்கள், பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய தகுதி பிஜேபி மட்டும் தான் இருப்பேன். தவறுகள் பண்ணால் அவங்க பலகீனம், அவங்களால பலகீனம் பற்றினா அர்த்தம். தவறுகள் பண்ணாமல் இருக்கணும். உண்மையிலே வந்து அது சில கண்ணாடிகள்லாம் மாட்டினுக்கிறாங்க.
அந்த கண்ணாடிகள் அவங்க, நான் இல்லை. நான் போட்டுக்கிறதுக்கு எந்த கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, என் கண்ணை நீங்கள் பார்க்கக்கூடாது. பார்த்தா உங்களுக்கு பலகீனம். அவங்க பண்ணுவானுங்க மாதிரியா, ஆத்மாக்கள் பண்ணிவிடும். அதான் கருப்பு கண்ணாடி போட்டேன், வேறு வழி இல்லை. கருப்பு கண்ணாடி போடுறதே வந்து மற்றவங்க பாதிக்காமல் இருந்ததுக்காக தான். ஏன்னா என்னை பார்க்கக்கூடாதுன்றது, ஏன்னா மாணவர்கள் என்னை பார்க்கக்கூடாது, நான் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய. அப்போ மாதம் 2000 3000 சம்பாதிச்சுட்டு போவேன். நம்மளை நோண்டி இவங்க தான் என்னை பெரிய ஆளாகிறானுங்க. இவங்க என்னை பெரிய ஆளாக்கினுக்கிறானுங்க தேவையே இல்லாமல். 62 வயசு அது நம்ம மேலே போய் சார் 2000 இதவே என்னை பெரிய ஆளாக்கினுக்கிறானுங்க. என்ன முட்டாள்தனம் பண்ணி மாட்டிக்கின்னு, நான் மாட்டல, இவனுக்கே மாட்டினுக்கிறானுங்க. இது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மாக்கள் உலகத்தில் anything can be possible. We have to guard ourselves, our own honor. We have to erect the castle like walls. We have to fortify the walls so that we would not be harmed by these ignorant masses, ignorant people, ignorant politicians, ignorant heads, immature, totally immature. இவன் நம்மளே முட்டாளுன்னுவான். எவன் முட்டாளோ மற்றனை முட்டாளுன்னுவான். இப்போ நான் முட்டாள்னு சொல்கிறேன்ல, நான் உண்மையிலே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதோ, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் என்ன எப்படி முட்டாள்னு சொல்ல முடியும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணட்டும், லெட் அஸ் see. ஏன்னா இழப்பு வந்து எனக்கு 3300 இழப்பு. நான் 100 மடங்கு நான் அங்கே வாங்க முடியும். வாங்கி காமிட்டுமா? மீண்டும் சந்திப்போம்.